பிக் பாஸ் தர்ஷன் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க சரண்டர் படத்தில் பாட்டு கிடையாது, ரொமான்ஸ் கிடையாது, ஹீரோயினும் கிடையாது. ரிவ்யூக்கு போகிற முன்னாடி சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சரண்டர் படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் லால் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ரைட்டராக இருக்காரு, தர்ஷன் வந்து ட்ரைனி இன்ஸ்பெக்டராக இருக்காரு. லால் கிட்ட வந்து ஒரு பெரிய ஆக்டர் தன்னுடைய துப்பாக்கியை சரண்டர் பண்ணுறாரு. சரண்டர் பண்ணக்கப்புறம் துப்பாக்கி காணப்படுது. அதுக்கப்புறம் அந்த துப்பாக்கி தேடி தான் அந்த கதைகளும் நகரப்படுது. இந்த படத்தில் நடிக்கப்பட்ட நடிகர்கள் ரைட் தர்ஷனாக இருக்கட்டும், லாலாக இருக்கட்டும், அப்புறம் சுஜித் சங்கராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அந்த ரோலுக்கு ரொம்பவே ஆப்டாக இருந்தாங்க சொல்லி. இதை தாண்டி இந்த படம் டெக்னிக்கல் சைடாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. மியூசிக்காக இருக்கட்டும் அண்ட் சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், படத்தை சுவாரஸ்யப்படுது. இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேயும் ரொம்ப அழகாக சுவாரஸ்யப்படுது. அதே மாதிரி இந்த சஸ்பென்ஸ் ரிவீல் ஆகிற இடமும் சரி ரொம்பவே நல்லா இருந்தால் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நானீராக கொண்டு போயிட்டு அதுக்கான முடிச்சுகள் எல்லாமே செகண்ட் ஹாஃபில் கொடுக்குறது ரொம்ப நல்லா இருந்தால் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தில் சின்ன கேரக்டருமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், அந்த போலீஸ் ஸ்டேஷன் காவலர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. படத்தினுடைய பெட்டர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃபில் நிறைய லென்த்தி ஷாட்ஸ், ஒரு சில தேவையில்லாத ஷாட்ஸ்லாம்